தேனிசி தென்றல் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிற இசையமைப்பாளர் தேவா அவர்களின் பிறந்த தினம் இன்று. ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். 80களின் ஆரம்பத்தில் தொடங்கி இன்று வரை பல்வேறு படங்களுக்கு, பல்வேறு மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டு வருகிறார். பொதுவாக கோயில் திருவிழாக்களில் பெரிய பெரிய ஸ்பீக்கர்களில் தேவாவுடைய பாடல்களை கேட்கும்போது மனதுக்குள் எழும்புகின்ற உற்சாகத்திற்கு அளவே இல்லை. அவருடைய பல பாடல்கள் குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் திரும்பி திரும்பி வருவது போல சிலர் சொல்வார்கள். இருந்த போதும் அல்லல்ல குறையாத உற்சாகம் அதில் மிளிரும். இப்பொழுது கூட 2000 குளவிகள் கூட இந்த பஞ்சு மிட்டாய் சீலகட்டி என்ற பாட்டும் கருகரு கருப்பாய் என்ற பாட்டும் இப்போ உள்ள படங்களில் அது லேசாக வரும்போது அவர்களையும் இந்த பாடலெல்லாம் ஆட்டி வைக்கிறது. 90களில் கல்லூரி காலகட்டங்களில் பிரசாந்த் உடைய படம், இவர் சூர்யாவுடைய படம், அஜித் விஜய் படம், இவர்களுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றமாக ஆக்கியது தேவாவுடைய இசை என்று சொன்னால் மறுப்பதற்கில்லை. இது எல்லாத்தையும் விட மதுரை திருவிழாவில், சித்திரை திருவிழாவில் வாராறு வாராறு அழகர் வாராறு என்ற பாட்டு மதுரையை சார்ந்த 10 லட்சம் பேருடைய இதயங்களிலெல்லாம் எப்பொழுதும் துடித்துக் கொண்டிருக்கும் ஒரு பாடலாக, ஒரு தேசிய கீதமாகவே ஆகிவிட்டது. இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி அந்த பாடல் வாராறு வாராறு அழகர் வாராறு, ஆகாயம் பூமியெல்லாம் சேர்த்து வச்ச ஒரு அழகரு, ஐம்பூதங்களை தீட்டி வச்ச சமயங்களில் சமய ஒற்றுமையை கூட்டி வச்ச ஒரு அழகரு, சமய வந்தா சக்கரத்தை தீட்டு வச்ச வைரமுத்துடைய பாடல் வரிகளும் தேவாவுடைய இசையும் காந்த குரலும் வேறு ஒரு பரவசத்தில் அந்த பாட்டு அழைத்து செல்லும் என்றால் மிக இல்லை. முதலில் பார்த்தேன் காதல் வந்தது என்ற ஒரு பாடல் இதயத்திற்கு இதமாக தேன் கொண்டு மயிலிறகால் தடவுவது போல ஒரு பாடல். அந்த பாடல் அதே போல நிறைய பாடல்கள், தேவாவுடைய பாடல்கள் ரொம்ப அற்புதமான இருக்கும். விண்மீனா செம்மீனா என்ற ஒரு பாடல், அந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தும். அதுபோல அந்த பேண்ட் மாஸ்டர்னு ஒரு படம், அதில் சரத்குமார் திருநீர்மலை தெப்பக்கோளமே திருநாள் தந்த முத்துரதமேன்னு ஒரு பாட்டு, அதுபோக பிரியா பிரியா எந்தன் பிரியா அப்படின்னு ஒரு பாட்டு, வாலி படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு, அப்புறம் நேருக்கு நேரில் 400 குளவி நீ ஒரு காட்டு விடாதேன்னு ஒரு பாட்டு. இது எல்லாத்தையும் விட தமிழ் இசையில் குற்றால குறவஞ்சி பாட்டை சந்தா ஓ சந்தா இவள் சம்மதம் தந்தான்னு ஒரு பாட்டில், அதே மெட்டில் அந்த குற்றால குறவஞ்சி பாட்டை அவங்க பயன்படுத்தியிருப்பார். நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு அற்புதமாக அந்த பாட்டை அவங்க பாடியிருப்பாங்க. இவ்வாறு மென்மையான பாடலும் சரி, துள்ளல் பாடலும் சரி, குத்து பாடலும் சரி, ஆடி வந்தேன் என்ற பாளையத்தம்மனை பற்றி பாடுற பாட்டும் சரி, தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மான்ற பாட்டும் சரி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மகிழ்ச்சியும், ஒரு உற்சாகத்தையும், ஒரு குதூகலத்தையும், ஒரு சந்தோஷத்தையும் அள்ளி கொட்டுவதாக இருக்கக்கூடியது தேவாவுடைய இசை என்று சொன்னால் மிக இல்லை. அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.